அம்பேத்கரை அவமதித்தது காங்கிரஸ் தான். திருமாவளவன் அவர்களும் கூட அதுக்காக முன்னாடி 2012 ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறார். அதை மேற்கோள் காட்டி தான் சொல்றாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இங்க அம்பேத்கரை காங்கிரஸ் அவமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியும். அதை ஒத்துக்காம போயிட முடியாது. அதாவது இந்த விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம அப்ரோச் பண்ணால் சரியா இருக்குன்னு எனக்கு தோணுது. அம்பேத்கர் ஒரு தீண்டத்தகாதவர். அவர் எப்படி அனைத்து இந்துக்களுமான ஒரு சட்டத்தை இயற்ற முடியும்? பார்ப்பனர்கள் தான் இயற்ற முடியுன்றாங்க. அம்பேத்கர் இந்து மதத்தின் மீது வெடிகுண்டை வீசுகிறார். அம்பேத்கருடைய உருவ பொம்மையை கீழே போட்டு எரிக்கிறாங்க. அதுவே வந்து அப்போ காங்கிரஸ் வந்து இந்துத்துவவாதிகளின் கைகளில் இருந்ததா ஒரு காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அம்பேத்கர் வந்து நேரு சாட்டையர் அடிப்பது போன்ற அந்த பிக் வந்து புத்தகத்தில் இடம்பெற்றது அப்படிங்கிறது காங்கிரசினுடைய தலைமைக்கு அந்த இடத்துல பெருசா முக்கியத்துவம் இல்லை. அதுக்குள்ள இருந்து ஹிந்துத்துவவாதிகள் பண்ண வேலை அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா. அப்போ பாஜகன்ற ஒரு பொலிட்டிக்கலா ஒரு கட்சியா உருவாகி வந்ததுக்கு அப்புறமா தான் காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் வந்து பாஜக நோக்கி போறாங்க. இது 2012 பாஜக இருந்துச்சு. அப்போ அது ஃபுல்லா பாஜக போகாம இன்னும் சிலர் காங்கிரஸ்ல இருந்தாங்க. இன்றைக்கு ராகுல் தலைமையில விசிகாவும் கூட்டணியில் இருக்கிற திமுகவினோட ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டில் சாதிய பிரச்சனைகள் ஒடுக்குமுறைகள் இல்லைன்னு நீங்க மறுத்துருவீங்களா? ஒரு நல்ல கேள்வி. எங்க சமூக நீதி பேசுற திமுக அம்பேத்கர் சொன்ன சமூக நீதியை நிலைநாட்டுகிறாங்க? நல்ல கேள்வி. இது கொஞ்சம் வந்து டீட்டெயில்டா பேசுவோம். அப்ப நான் இங்க சொன்னதை சொல்றேன். திரும்ப இங்க வெங்கை வயல்ல வந்து போலீசார் வந்து எங்களே ஒத்துக்க சொல்லி சொல்றாங்கன்னு பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னாங்களே, அதை என்ன சொல்றது? அது விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்றேன். இங்க விசாரிக்க முடியுதுல்ல சார். எங்களுடைய தேவை பிரச்சனையை பேசி அதற்கான தீர்வு வாங்குறது தான் எங்களுடைய தேவை. ஆனா இங்க கேஸ்டிஸ்ட் சொசைட்டியா இருக்குன்ற பிரச்சனை தமிழ்நாடு மட்டும் உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனா இருக்கிற அந்த தீர்வை கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்களே நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தானே இப்போ பிரச்சனை. அவங்களோட தான் கூட்டணியில் இருக்கு. இல்ல சார், அவங்க நடவடிக்கையோட வேங்கவேல் விஷயத்தில் விவகாரத்துல அரசினுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு சார்? வேங்கவேல் விஷயம்ல வந்து நிறைய டைவர்ஷன் பாலிடிக்ஸ் நடக்குது. குரல் கொடுக்கறது கூட, திருமாவளவன் குரல் கொடுக்கறது கூட அண்ணாமலை அவருக்கு குறிப்பிடுறது என்னன்னா, திமுக கூட இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கு, அதனாலதான் அவருக்குலாம் பேசுறாரு அப்படிங்கிறது குறிப்பிட்டாரு. வேஷம் போடுறாரு அப்படின்றாரு. கூட்டணி கட்சிகளுக்காக எந்த வேஷமும் போட தயாராக இருக்கிறார் அப்படின்றாரு. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவை சேர்ந்த திரு மோசஸ் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற விசிகாவை மையப்படுத்திய பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நாடு முழுக்க இந்த அம்பேத்கர் விவகாரம் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் அது தொடர்பாக பேசி இருக்கிறோம். எல்லாரும் பேசியிருக்கீங்க, நீங்களும் கூட பேசியிருக்கீங்க. தற்போது இருக்கிற அதுல மெயின் பாயிண்டா வைக்கப்படுற பாயிண்ட்டுக்கு நான் நகர்ந்துடுறேன். அம்பேத்கரை அவமதித்தது வந்து காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் தான் அப்படிங்கிறத வந்து அவங்க இது பண்றாங்க. திருமாவளவன் அவர்களும் கூட அதுக்காக முன்னாடி 2012 ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறார். அதை மேற்கோள் காட்டி தான் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க அம்பேத்கரை காங்கிரஸ் அவமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி இங்க சொல்லிட முடியுமா? இப்போ அதை ஒத்துக்காம போயிட முடியாதுல்ல. அதாவது இந்த விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம அப்ரோச் பண்ணால் சரியா இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ என்னன்னா, பாஜகன்ற ஒரு அமைப்பு வந்து 1986 நினைக்கிறேன். அப்போதான் அவங்களுக்கு வந்து 2 ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்க பார்லிமெண்ட்ல. அப்புறமா அவங்களுடைய பொலிட்டிக்கல் பவர் வந்து கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்தில் பாஜக அப்படின்ற ஒரு கட்சி இருந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ பாஜகன்ற ஒரு சக்தி இருக்காங்கல்ல, அந்த சனாதன கோட்பாடை வந்து பொலிட்டிக்கல் கோட்பாடாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க எங்க இருந்திருப்பாங்கன்னா காங்கிரஸுக்குள்ளவே ஒரு குட்டி பாஜகவாக தான் இருந்திருப்பாங்க. இருக்கும்பொழுது தான் புரட்சியாளர் அம்பேத்கர் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே அவரோட டிஃப்ரெண்ட் ஆனாங்க. வரலாற்று ரீதியாக நம்ம அதை சொல்லலாம். 1949 டிசம்பர் 11 ராம்லீலா மைதானத்தில் நடந்த அம்பேத்கர் கொண்டு வந்த ஹிந்து கோட் பில்லை வந்து எதிர்த்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பேரணி நடத்துறாங்க. அதுக்கு வந்து அந்த பேரணிக்கு வந்து தலைமை தாங்கக்கூடிய கோல்வால்கர் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அம்பேத்கர் ஒரு தீண்டத்தகாதவர். அவர் எப்படி அனைத்து இந்துக்களுமான ஒரு இந்துக்களுக்கான சட்டத்தை இயற்ற முடியும்? பார்ப்பனர்கள் தான் இயற்ற முடியுன்றாங்க. அம்பேத்கர் இந்து மதத்தின் மீது வெடிகுண்டை வீசுகிறார் அப்படின்றாங்க. அம்பேத்கருடைய உருவ பொம்மையை கீழே போட்டு எரிக்கிறாங்க.
ஸோ இது எல்லாம் பண்ணது யாருன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய சனாதனவாதிகள். அவங்க எங்க இருந்திருப்பாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கிறாங்க, சிலர் வந்து காங்கிரஸ்ல இருந்திருக்கிறாங்க. அப்போ அதனாலதான் அந்த இடத்துல நேருக்கு இப்போ நேரு வந்து அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர். அப்போ ஒரு மினிஸ்டர் கவுன்சில் வந்து ஒப்புதல் கொடுக்கலன்னா எப்படி ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்த முடியும்? இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்து சட்ட அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கணும் இல்லையா? அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சர், ஆனா அவர் அதை அறிமுகப்படுத்தணும்னா அமைச்சரவையுடைய ஒப்புதல் முக்கியமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல வந்து ஜவஹர்லால் நேருடைய கன்சென்ட் இல்லாத நிகழ்ந்திருக்கும். அப்ப அவரையே வந்து அந்த இடத்துல வந்து அதை நிறைவேற்ற விடாம அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தது யாருன்னா இன்னைக்கு பாஜகவா இருக்கக்கூடியவர்கள் அன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்தாங்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்தாங்க. அவங்க தான் அன்னைக்கு அந்த நெருக்கடியை கொடுத்திருக்கிறாங்க. இதுதான். அதுக்கப்புறம் 80 காலகட்டங்களில் பாஜகன்ற ஒரு அரசியல் கட்சி உருவாகுது. அது வேற டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஆனா நேரு அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாருன்னா, அன்றைக்கு நேரு தலைமையிலான காங்கிரஸ் செயல்பட்டு இருந்ததுன்னா, அதுக்கப்புறமா ஹிந்து கோட் பில்ல வேற வேற வெர்ஷன்ல, அதாவது ஹிந்து மேரேஜ் ஆக்ட், இந்து சக்சஷன் ஆக்ட், இந்து மெயின்டெனன்ஸ் ஆக்ட், இந்து அடாப்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற வடிவங்கள்ல அதை சட்டமா கொண்டு வந்தது யாரு? ஒருவேளை ஹிந்து கோட் பில்ல கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்தாருன்னா அப்புறம் அதை கொண்டு வந்திருக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப அதை நேரு தானே கொண்டு வந்தாரு. அப்போ புரட்சியாளர் அம்பேத்கருக்கு யார் எதிராக இருந்தாங்க? காங்கிரஸ் எதிராக இருந்ததுன்னு சொல்ற வாதத்தை விட காங்கிரஸ்ல இருந்த அன்றைக்கு இருந்த சனாதனவாதிகள், இன்றைக்கு பாஜக இருக்கக்கூடியவர்களுடைய முன்னோர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை எதிர்த்தாங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய மறைவுக்கு பிறகும் அதை எந்த வடிவத்தில் எதிர்த்தாங்கன்னா அவர் கொள்கை அடிப்படையில் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஐடென்டிட்டி லெவலில் அவரை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு ஒரு பேர் அளவில் ஒருத்தர் கொண்டாடுறது. இல்லை, நீங்கள் சொல்லும்போது அந்த நேரு அவர்களுடைய முடிவெடுக்கும் அந்த இதையும் தாண்டி முடிவெடுக்க விடாத அளவிற்கு ஒரு நெருக்கடி நிலையில் அவர்கள் வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அதுவே வந்து அப்போ காங்கிரஸ் வந்து இந்துத்துவவாதிகளின் கைகளில் இருந்ததா ஒரு காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ அதுதான் உண்மை, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படி உண்மை. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அன்னைக்கு வந்து காங்கிரஸ் யாரோட கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா நேரு தலைமை தாங்கி இருந்தால் கூட, இப்போ பட்டேலை வந்து பாஜக கொண்டாடுறதுக்கான அர்த்தம் என்ன? பட்டேல் யாரு? காங்கிரஸ் லீடர். ஆனா பட்டேலை மையம் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அவருக்கு ஏன் வந்து வானூரும் செலவு வைக்கிறாங்க? அப்ப காரணம் என்னன்னா பட்டேல் அந்த பிராந்தியத்துல இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ், அந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக அப்படின்னு ஒரு வியூ இருக்கு. இல்ல, அந்த பிராந்தியத்துல வேற காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இல்லன்னா பரவாயில்ல. அந்த பிராந்தியத்துல சமூகத்துல ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா? சோ அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய பார்வை என்னன்னா காங்கிரஸ்லயே வந்து செலக்டிவிசம் இருக்கு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்களை யாரெல்லாம் வந்து வலதுசாரி சிந்தனையாரா இருக்கிறாங்களோ அவங்க உள்வாங்கிப்பாங்க. சிலர் வந்து வாக்கு வங்கிக்காக என்ன பண்ணுவாங்க, பேரளவில் கொண்டாட ஆரம்பிப்பாங்க. புரட்சியாளர் அம்பேத்கரை அவங்க கொண்டாடுவதற்கான அர்த்தமும் நோக்கமும் என்னன்னா, அவங்களுடைய நோக்கம் என்னன்னா வாக்கு வங்கி. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் பின்னால பாஜக இருக்கிற எஸ்சி கூட அவன் என்ன நினைக்கிறான்னா, என்னுடைய வந்து சோசியல் எமான்சிபேஷனுக்கு, என்னுடைய எஜுகேஷனல் விடுதலைக்கு யார் காரணம்னா புரட்சியாளர் அம்பேத்கர் தான் காரணன்றத நம்புறான். அதுதான் உண்மையும் கூட. இல்லை, நான் இப்போ இதில் கொஞ்சம் டைரக்டாக பாயிண்ட் வந்துடுறேன். அப்போ இந்த 2012 இந்த அம்பேத்கர் வந்து சாட்டையால் அடிப்பது, நேரு சாட்டையால் அடிப்பது போன்ற அந்த பிக் வந்து புத்தகத்தில் இடம்பெற்றது அப்படிங்கிறது, அப்போ அந்த இடத்துல காங்கிரஸினுடைய தலைமைக்கு அந்த இடத்துல பெருசாக முக்கியத்துவம் இல்லை, அதுக்குள்ளே இருந்து ஹிந்துத்துவவாதிகள் பண்ண வேலை அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். அது விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி வந்து நேருடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட அன்றைய காலகட்டத்தில், அதுக்கப்புறமா இந்திரா காந்தி அந்த மாதிரியான ஒரு லீடருங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தால் கூட, அதுக்கு உள்ளே இருந்து இருக்கிறாங்கல்ல, அந்த சனாதன கோட்பாடை நம்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வந்து டிசிஷன் மேக்கிங் பவரில் அவங்க இருந்தாங்க. பொலிட்டிக்கலி ஹைரார்கி போஸ்டிங்கில் அவங்க இருந்ததுனால தான் அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் காங்கிரஸ் சில நேரங்களில் பிற்போக்குத்தனமாக நடந்துக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ பாஜகன்ற ஒரு பொலிட்டிக்கலா அது ஒரு கட்சியா உருவாகி வந்ததுக்கு அப்புறமா தான் காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் வந்து பாஜகவை நோக்கி போறாங்க. அப்போ இதுதான் 2012 பாஜக இருந்துச்சு. அப்ப அது ஃபுல்லா பாஜக போகாம இன்னும் சிலர் காங்கிரஸ்ல இருந்தாங்க. இன்றைக்கு ராகுல் தலைமையில இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்கக்கூடிய முழக்கங்கள் இருக்குல்ல, இது நீங்க அப்படியே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸோட நிலைப்பாடோட ஒப்பிட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷனை நாங்க திருப்பி ஸ்டேட் லிஸ்ட்டுக்கே கொண்டு போவோம் அப்படின்றத தேர்தல் வாக்குறுதியா ராகுல் காந்தி அவர்கள் கொடுக்குறாங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய சேஞ்சு. அப்போ இங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சோசியலிசம் ஸ்டேட் இருக்குல்ல, மாநில அரசுக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த சம பங்கு சம வாய்ப்புகள் இருக்குல்ல, அதை நாங்க கொடுப்போம்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு காங்கிரஸ் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கு. இது எதனா காங்கிரஸுடைய வீழ்ச்சியும் பாசிஸ்டுடைய எழுச்சியும் தான் அதுக்கு காரணம். அப்போ மாநில அரசுகளுக்கான முக்கியத்துவத்தை இன்னைக்கு ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் அதுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ இந்த சேஞ்ச் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா காங்கிரஸ்ல? அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த சமூக நீதி அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு அந்த சமூக நீதியில காங்கிரஸும் திமுகவும் பாஜகவை விட எந்த அளவுக்கு முன்னாடி இருக்கிறாங்க,
இல்லை அவங்கள விட பாஜக எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது அப்படின்னு திருமாவளவன் சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கிறாரு. ஓ அங்கேயுமே இருந்திருக்கு. அவங்க தான் இப்போ அமித்ஷா குறிப்பிடுறதும் அதுதான். அம்பேத்கரின் உணர்வுகளை வந்து காங்கிரஸ் வந்து புரிஞ்சுக்கல, அவங்க செயல்படுத்தலை அப்படின்றாரு. ஒரு லீடருடைய ஐடியாலஜிகளுக்கு வந்து ஒரு சட்ட அங்கீகாரம் கொடுக்கறதுங்கிறது வேற தனி கான்செப்ட். அந்த லீடரை வந்து ஒரு பேரளவில் ஒரு புகைப்பட அளவில் அவருடைய நினைவகங்களை மட்டுமே போற்றி கொண்டாடுறது வேற கான்செப்ட். அதையும் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா அது எல்லாமே வந்து அது ஏதோ ஒரு திங்ஸ் கிடையாது. அது ஒரு ஐடியாலஜிக்கல் ஐகான்ஸ். அதையும் நம்ம பண்ணணும். ஆனால் பாஜக புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஐடியாலஜிஸை செலிப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? ரிலீஜியன் பேஸ்டில் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ரிலீஜியன் பேஸ்டில் டிஸ்கிரிமினேஷன் பண்ணி தான் இவங்க சிட்டிசன்ஷிப்பே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 370 புரட்சியாளர் அம்பேத்கர் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, அந்த மக்களுடைய முடிவுக்கு விடுங்கன்றார். அந்த மக்களுடைய ஒப்பீனியனை கேட்டு நீங்கள் முடிவெடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் என்ன நடந்தது? காஷ்மீரில் இருந்த அந்த சட்டசபையை வந்து கலைச்சிட்டு பிரசிடென்ட் ஆட்சி அங்கே நடைமுறைப்படுத்தி அங்கிருந்த எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கொண்டு போயிட்டு வீட்டில் சிறை வச்சுட்டு இன்டர்நெட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல எலெக்ஷனே நடத்தாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆர்டிகல் 370 வந்து தூக்கி எறிஞ்சிங்க. அப்போ இதுதான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்துறதா? சோஷியல் பேஸ்டு ரிசர்வேஷனை மட்டும்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எக்கனாமிக்கல் பேஸ்டு ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்கிறீங்க. அதில் என்ன எக்ஸப்ஷன் கொடுக்குறீங்க? எஸ்சி கிடையாது, எஸ்டி கிடையாது, ஓபிசி கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ யாருக்கான ஒரு இடஒதுக்கீடு? பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு 8 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்து மாத வருமானத்தை, ஆண்டு வருமானத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. டிவைட் பை 12ன்னு போட்டு பாருங்க. 67,000 ரூபாய் 68,000 ரூபாய் வரும். அவங்க எல்லாம் ஏழைகளா? அப்ப யாருக்கான சோசியல் பேஸ் ரிசர்வேஷன் நீங்க கொண்டு வரீங்க? அப்ப இது வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வையா? இதுதான் அவருடைய கொள்கையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அர்த்தமா? மணிப்பூர்ல ஒரு 2 பெண்களை நிர்வாணப்படுத்தப்பட்டு நீங்க வந்து சாலையில எடுத்துட்டு வந்தீங்க. அந்த பெண்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? எங்களை கலகக்கார கூட்டத்திட்ட ஒப்படைச்சதே மணிப்பூருடைய காவல்துறை தான் அப்படின்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சிஎம் என்ன சொல்றாரு? ஒரு அரசால எல்லாரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிடுறாரு. அப்ப அந்த இடத்துல நடந்தது என்ன? அது வந்து அந்த அஃபென்ஸை ஸ்டேட்டே பண்ணிச்சுன்றோம். இப்ப இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில வந்து நீங்க நடக்கிறதுக்கான அர்த்தமாகுமா? நீங்க அங்க பேசுறதுனால நான் எங்கேயும் கேட்கிறேன். இப்போ விசிகாவும் கூட்டணியில் இருக்கிற திமுகவினோட ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டில் சாதிய பிரச்சனைகள், ஒடுக்குமுறைகள் இல்லைன்னு நீங்க மறுத்துருவீங்களா? ஏகப்பட்ட விஷயம், வேங்கை வயலில் தொடங்கி பல இடத்துல கோயில்களில் உள்ள விடாதது, பட்டியலின மாணவர்களை தாக்குவது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள். பட்டியலினத்தவர் வந்து ஒரு திமுக நிர்வாகியே வந்து அசிங்கமாக பேசினது, ஏதோ ஒரு பேரளவுக்கு ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு இடைநீக்கம்னு பண்ணிட்டு திரும்பவும் சேர்த்துக்கிட்டது, இதெல்லாமே இங்கேயும் தானே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல கேள்வி. இங்க சமூக நீதி பேசுற திமுக அம்பேத்கர் சொன்ன சமூக நீதியை நிலைநாட்டுகிறது. அது நல்ல கேள்வி. இது கொஞ்சம் வந்து டீட்டெயில்டா பேசுவோமே. இப்போ என்னன்னா, அங்க பாஜக வந்து மணிப்பூர்ல பண்ணது, காஷ்மீர்ல பண்றாங்க, இங்க நார்த்ல உத்தரப்பிரதேஷ்ல பண்றாங்க, இங்க தான் திமுக மட்டும் அது எக்ஸப்ஷனா? திமுகவும் இங்கேயும் வந்து கேஸ்ட் ரீதியான வந்து வயலன்சஸ் இங்க இருக்குதுன்னு சொல்றீங்க. இங்க வந்து வேங்கை வயலில் நடந்த இன்சிடென்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டே அதை பண்ணலை. அதாவது இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் அதாவது அரசுடைய பிரதிநிதிகளே அந்த வயலன்ஸ்ல ஈடுபடலை. தலித் மக்கள் மீதான வயலன்ஸ் வந்து இங்க வந்து ஒரு அரசே திட்டமிட்டு அதை நடத்தலை. அப்போ இங்க இருக்கிற கேஸ்டிஸ்ட் அதை பண்றான். இப்போ கேஸ்ட்ன்றத வந்து நீங்க லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னா இட் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் சைக்காலஜி, அது ஒரு சோஷியல் சைக்காலஜியா இருக்கு. 2000 வருஷம் அங்கேயும் கூட இப்ப கலவரக்காரர்கள் தானே பண்றாங்க. இல்ல அது எப்படி கலவரம்? அங்கதான் சொல்றாங்கல்ல, மணிப்பூர்ல நடந்த கலவரம் அங்க இருந்த வந்து ஸ்டேட்டே அதை சப்போர்ட் பண்ணுது. அங்க இருந்து அங்க அப்ப நான் இங்க சொன்னதை சொல்றேன். திரும்ப இங்க வேங்கை வயல்ல வந்து போலீசார் வந்து எங்களே ஒத்துக்க சொல்லி சொல்றாங்கன்னு பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னாங்களே, அதை என்ன சொல்றது? அது விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்றேன். இங்க விசாரிக்க முடியுதுல்ல சார். இப்போ திமுக அரசு வந்து எல்லாமே ரொம்ப கிளீன் ஹேண்டா எல்லாத்தையுமே செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான பார்வைக்குள்ள நம்மளால வந்துட முடியாது. ஆனா ஒரு டிஎம்கே உடைய ஒரு கட்சியே வந்து அதை ப்ரொமோட் பண்ணுதா, கட்சியே வந்து அந்த சனாதன கோட்பாட கருத்தியலா வச்சிருக்குதா அப்படின்றது நீ பார்க்கணும். பாஜக அப்படி கிடையாது. பாஜகவுடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றது வந்து மனுஸ்மிருதி புக்ல இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க திமுக அரசு வந்து அப்படி கிடையாது. திமுக கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுல சில ஃபெயிலியர்ஸ் ஏற்படுது, நாங்க இல்லைன்னு சொல்லல, மறுக்கல. சில குறைபாடுகள் இருக்கதான் செய்யுது. ஆனா அதை ஒரு ஸ்டேட்டே பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே ஸ்டாலின் தான் காரணம், உதயநிதி தான் காரணம், அவங்க தான் பதவி விலகணும் அப்படின்னு நம்ம சொல்றது பொருத்தமற்ற ஒரு வாதமா இருக்கும். அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படி செயல்படுறாங்க. அட்லீஸ்ட் இந்த இடத்துல நம்மளால அதை வந்து எதிர்க்க முடியுது, அவங்க மேல நடவடிக்கை கேட்க முடியுது, நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனா இந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் கூட நீங்க வந்து நார்த்ல வைக்க முடியலையே. பாஜக பாயிண்ட்டுக்கு அரசாங்கமே அதை பண்ணல, இல்ல ஆளுகிற அந்த கட்சியே பண்ணல அப்படின்னு நீங்க சொல்ற அந்த விஷயத்தை வந்து நான் இங்க விசிக தரப்புல இருந்து
ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் முன்னாடி நம்மக்கிட்டே பேசின அவங்க கருத்தையே பதில் கேள்வியாக வைக்கிறேன். அந்த விசிகா கொடிக்கம்ப விவகாரத்தில் கட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற திமுகவினரே சாதிய கண்ணோட்டத்தோடு இருக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அரசு நிர்வாகம்னு வந்துட்டா அங்கே இருக்கிற கலெக்டர்ஸ், அங்கே இருக்கிற அரசு துறை அதிகாரிகளே எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் விசிகா தரப்புலேருந்து வந்த கருத்து தான். இந்த கருத்தை நானே ஏற்கிறேன். இந்த விஷயத்துக்காக முதலமைச்சர் தப்பு, முதலமைச்சர் பதவி விலகணும், உதயநிதி ஸ்டாலின் பதவி விலகணும், திமுக கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்ற வாதம் சரியா இருக்குமா? நான் கேட்குறேன், பதிலுக்கு கேட்குறேன். இந்த வாதம் சரியா இருக்குமா? அப்போ அங்கே ஆல்டர்னேட்டிவ் என்ன? நடவடிக்கை எடுக்கணும்ல. நடவடிக்கை எடுக்கல இல்ல நடவடிக்கை எடுக்க சொல்லி இங்க யாரு நாங்க தானே எங்களுடைய வாய்ஸை தானே நாங்க தானே குரல் கொடுக்குறோம். இப்ப வேங்கவேல் இன்சிடென்ட் நீங்க சொல்றீங்கல்ல, வேங்கவேல் இஷ்யூல விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருக்கிறோம், நாங்க தான் அதுக்காக போராடுறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்க தான் அதுக்காக வீதியில் போராடுறாங்க. ஏடிஎம்கேக்கு என்ன கேடுன்ற, ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு என்ன 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 வந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறேன். அவங்க ஏன் அதுக்கு வரல? பாஜக ஏன் வேங்கவேலுக்கு வரல? அண்ணாமலை ஏன் அதை நோக்கி நடைப்பயணம் போல? ஒரு கட்சி ஆளுங்கட்சி தவறு பண்ணிட்டாங்க, உங்க பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா சொல்றேன், தவறு பண்ணிட்டாங்கன்னா அந்த தவறு தானே மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எதிர்கட்சிகளுக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அதை ஏன் பாலிடிக்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க? பாலிடிக்ஸ் மீன்ஸ் நான் நல்ல பர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். அதை நீங்க ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு நெருக்கடி ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அந்த நெருக்கடியும் விடுதலை சிறுத்தை தான் கொடுக்கணும். கொடுக்கலன்னா கூட்டணியிலிருந்து வெளியில வா அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஒரு நியாயமா இருக்கும்? அப்போ இந்த இஷ்யூஸ் அவங்க பேச மறுக்கிறாங்கல்ல. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் கேட்கிறேன், பிரச்சனைகளை பேசுறதுதான் உங்களுடைய தேவையா அல்லது பிரச்சனைகளோட தீர்வு உங்களுடைய தேவையா? எங்களுடைய தேவை பிரச்சனையை பேசி அதற்கான தீர்வு வாங்குறது தான் எங்களுடைய தேவை. ஆனா இங்க காஸ்டிஸ்ட் சொசைட்டியா இருக்குன்ற பிரச்சனை தமிழ்நாடு மட்டும் உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனா இருக்கிற அந்த தீர்வை கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்களே நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தானே இப்போ இங்கே பிரச்சனை. அவங்களோட தான் கூட்டணியில் இருக்கு. இல்லை சார், அவங்க நடவடிக்கைகளோட வேங்கவேல் விஷயத்தில் விவகாரத்தில் அரசினுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு சார்? வேங்கவேல் இஷ்யூவில் நிறைய டைவர்ஷன் பாலிடிக்ஸ் நடந்தது. அங்கே முதல்ல எச்ராஜ் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அங்கே இருக்கிறவங்களே அதில் போயிட்டு கலந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் டைவர்ஷனுக்கு. ரெண்டாவது அதில் காம்ப்ளிகேட்டட் கேஸ். அது அங்கே இருக்கக்கூடிய நீரை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணியாச்சு. ஸோ அதில் கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெக்னிக்கலான சில சிரமங்கள் இருக்கு. ஆனால் அந்த இஷ்யூவை நாங்கள் தொடர்ந்து இப்பவும் உயிரோட்டமாக வச்சுட்டு இருக்கிறது யாரு? இப்போ எல்லாரும் மறந்துட்டாங்க அந்த பிரச்சனையை. வேங்கவேல் பிரச்சனையை இப்போ வரைக்கும் ஒரு இஷ்யூவாக பேசிட்டு இருக்கிறது யாரு? நாங்கள் தானே பேசுகிறோம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அமித்ஷா அவர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த கருத்துக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்போ திமுக அரசு என்ன பண்றாங்க, அந்த இஷ்யூ கட்சி எல்லா மாவட்டங்களிலுமே போராட்டம் நடத்துன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஏடிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? ஜெயக்குமார் சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்துன்னு சொல்லிட்டு அவர் கடந்துட்டு போறாரு. பாஜகவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி முறிவு ஏற்பட்டதற்கு எது காரணமா இருந்தது? அண்ணாமலை ஜெயலலிதாவை பற்றியும் அண்ணாவை பற்றியும் தவறுதலா பேசிட்டாரு, அதனால நாங்கள் கூட்டணியை முறிச்சுக்கிறோன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி புரட்சியாளர் அம்பேத்கர் உங்களுடைய தலைவர் இல்லையா? அப்போ அது உங்களுக்கு தலைவர் இல்லை அப்படின்னா நீங்க அது வெளிப்படையா சொல்லுங்கன்னு சொல்றேன். எங்களுக்கான தலைவர் அம்பேத்கர் இல்லைன்றத சொல்லுங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு சாஃப்ட் டச் எடுக்கிறீங்கல்ல, அப்ப அது தவறு இல்லையா? அப்ப இதை யார் கொஸ்டின் பண்றா? இப்ப திமுக கொஸ்டின் கேட்கக்கூடியவங்க யாராவது ஏடிஎம்கே உனக்கு கொஸ்டின் கேட்கிறாங்களா? நாம் தமிழர் கட்சியோ இல்ல மற்றவங்க யாரும் சொல்றாங்களா? நல்ல ஒரு கவர்னன்ஸை எடப்பாடியார் கொடுத்தாருன்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம் குறித்து அந்த கட்சி என்ன பண்ணாங்க? இது வரைக்கும் ஆர்ப்பாட்டம் ஏதாவது நடத்தினாங்களா? விடுதலை சிறுத்தையில தான் கட்சியில தான் நாங்கள் இறங்கி ஃபீல்டில் இறங்கி அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஏகப்பட்ட அம்பேத்கர் அமைப்புகள் இருக்குங்க. பாதி பேர் பாஜகவோட தான் இருக்கிறாங்க அதிகாரத்துக்காக. அப்போ பாஜகவோட அதிகாரத்துல இல்லாத ஐடியாலஜிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். நாங்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை வாரிசுகள் விசிகா தான் ஃபீல்டில் இறங்கி நாங்க இங்க போராடிட்டு இருக்கிறோம். பல வலதுசாரி சிந்தனையாளர்கள் எங்க மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவங்க போயிட்டு ரயில மறிக்கிறாங்க, ரயிலை மறிச்சு நிறுத்துறாங்க, இதனால எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுது, எவ்வளவு பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்களுடைய நலனிலிருந்து பேசுற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை எங்க மேல வைக்கிறாங்க. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் யார் நடத்துனது? அந்த அரசியலை யார் பின்னால நீங்க தூக்கி போட்டீங்க? அதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய ஒரு கலவரம் நடந்தது? அப்போ பொதுமக்களை ரயிலுக்குள்ள வச்சு நீங்க கொளுத்துறீங்களா? அந்த இன்சிடென்ட் என்ன? கடந்த 10 வருஷத்துல மட்டும் பாஜக கவர்மெண்ட்ல எத்தனை ரயில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு? அதுல எவ்வளவு பொதுமக்கள் இறந்திருக்கிறாங்க? நாங்க என்ன ரயிலை எரிச்சோமா, கொளுத்தணுமா, இல்ல சேதப்படுத்தணுமா? எங்களுடைய போராட்டத்தை தெரியப்படுத்துறோம். அப்ப இதை என்ன பண்றாங்க, வேற ஒரு பாயிண்ட்டை சொல்லி இதை சிறுமப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நாங்க எந்த இடத்துல முரண்படுறோமோ அந்த இடத்துல முரண்பட்டு எங்களுடைய குரலை நாங்க பிரதிபலிக்கிறோம். உடன்படுகிற இடத்துல நாங்க உடன்பட்டு டிராவல். இந்த விவகாரத்துல குரல் கொடுக்கறது கூட, திருமாவளவன் குரல் கொடுக்கறது கூட அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுறது என்னன்னா,
திமுக கூட இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்குது, அதனால தான் அவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. திருமாவளவன் இப்படி பேசுகிறது இப்போ வேஷம் போடுறாரு அப்படின்றாரு. கூட்டணி கட்சிகளுக்காக எந்த வேஷமும் போட தயாராக இருக்கிறார் அப்படின்றாரு. அதாவது ஒரு லீடராக நம்ம எமர்ஜ் ஆகணும் அப்படின்னா, அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் அகாடமியில் படிக்கும்போது வராத அறிவு, 20,000 புத்தகம் படிச்சிருக்காருல்ல, அப்போ வராத அறிவு, இப்போ லண்டன் போயிட்டு வந்தார் பாருங்க சமீபத்தில், அப்போ வராத அறிவு எங்களுடைய தலைவர் எழுதிய அமைப்பாய் திரள்வோம் புத்தகத்தை வாங்கி படிக்கட்டும். அதில் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள நீங்கள் இயங்கணும் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள வந்து உங்களுடைய வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாய்ஸை வந்து எங்க இடத்துல நீங்கள் முரண்படுறீங்களோ அந்த இடத்துல எதிர்த்து சொல்லக்கூடிய ஒரு கேப்பபிள் இருக்கக்கூடியவன் தான் லீடர் அப்படின்றார். விடுதலை சிறுத்தைகள் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் திமுகவோட அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோமா, கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் எந்த கட்சி கூட்டணி கட்சி அதிகமான போராட்டங்களை நடத்தின கட்சி? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நடத்திருக்கு. ஏன் சொல்லப்போனால் நீங்கள் எங்களுடைய போராட்டங்களுடைய எண்ணிக்கை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. நாங்கள் தான் அதிகமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்திருக்கிறோம். அப்போ நாங்கள் எந்த இடத்துல வந்து திமுகக்கு ஈல்ட் ஆயிட்டோன்னு நீங்கள் சொல்றீங்க? அதை பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரு பெரிய வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற லெவலுக்கு நாங்கள் வந்து அதில் நாங்கள் கவனம் செலுத்தலை. ஏன்னா அவர் ஏகப்பட்ட முரண்பாடான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார். 1962 திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு திமுக கரண்ட்டை கட் பண்ணிடுச்சுன்னாரு. திமுக அரசாங்கத்துக்கு வந்தது எந்த வருஷம்? 1967 தான் அவங்க பவருக்கே வராங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாரமான வந்து அண்ணாமலையுடைய பொய்களை இந்த இடத்துல அடுக்க முடியும். இப்போ அண்ணாமலையுடைய பாயிண்ட் எல்லாம் வந்து நாங்கள் அது பாலிடிக்ஸ்க்காக அவர் பேசுறாரு அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறீங்க. அந்த வகையில் இது எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் அந்த கருத்துக்களை எல்லாம் இவ்வளோ நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.